வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெயில்மன் அப்படின்னா என்ன, பெயிலினா யார், பெயிலர்னா யார், பெயிலியோட டியூட்டிஸ் என்ன, பெயிலரோட டியூட்டிஸ் என்ன, எப்போல்லாம் ஒரு பெயில்மன் முடிவு போடும், என்னென்ன வகையான பெயில்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற பெயில்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலையுமே இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பெயில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 148 கீழே பெயில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு நபர் தாங்கிட்ட இருக்கிற சொத்தை மற்றொரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அதை வச்சிருக்க சொல்லி ஒப்படைக்கிற ஒரு விஷயம்தான் பெயில்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டோம். இதில் அந்த தாங்கிட்ட இருக்கிற பொருளையோ அல்லது உடைமையோ கொடுக்குற அந்த நபர் பெயிலர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அந்த உடைமையை வாங்குறவர் பெயிலி அப்படின்னு அழைக்கப்படுவார். உதாரணமாக இப்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் கிட்ட சர்வீஸுக்காக விடுறோம் அப்படின்னா இதில் நம்ம தான் பெயிலராக இருப்போம், அந்த மெக்கானிக் பெயிலியாக இருப்பார். அடுத்ததாக இந்த பெயில்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான எசென்சியல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பெயில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தமாக இருக்கணும். அடுத்ததா பெயிலர் பெயிலிக்கிட்ட தன்னோட உடைமைகளையோ பொருளையோ தற்காலிகமாக ஒப்படைக்கிற ஒரு நடைமுறையாக அது இருக்கணும். அடுத்ததா அந்த பெயிலி அப்படிங்கிற நபர் அந்த சொத்தை அந்த பொருள் எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியேவோ இல்லை அல்லது அதற்கு உரிய பாதுகாப்பு செலுத்தியோ அந்த பொருளை அவர் திரும்ப பெயிலர்கிட்ட ஒப்படைக்கணும். உதாரணமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ அப்படிங்கிற நபர் தன்னோட மோட்டார் சைக்கிளை சரி செய்ய பி அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா இது ஒரு பெயில்மெண்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இதில் ஏ அப்படிங்கிறவர் பெயிலர், பி அப்படிங்கிறவர் பெயிலி. இப்போது அவர் அந்த மெக்கானிக் எல்லா சர்வீஸையும் முடிச்சுட்டு திரும்ப ஒப்படைக்கும் பொழுது அந்த மெக்கானிக் கிட்ட இந்த நபர் எப்படி அந்த வாகனத்தை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒப்படைக்கிறாரோ அதே கேரோட அந்த மெக்கானிக் அந்த வாகனத்தை பாதுகாத்து அந்த வாகனத்தை திரும்ப அந்த நபர்கிட்ட ஒப்படைக்கணும். பொதுவாக இந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிறது 3 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா கிராட்டிச்சுவஸ் பெயில்மெண்ட், அதாவது எந்த ஒரு பணமுமே கொடுக்காம இலவசமாக அல்லது ஒரு நம்பிக்கையின் ஒரு நட்பின் அடிப்படையில் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற உடைமைகளை அல்லது பொருட்களை ஒரு நபர்கிட்ட கொடுத்து வைக்கிறது கிராட்டிச்சுவஸ் பெயில்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம். அடுத்ததா நான் கிராட்டிச்சுவஸ் பெயில்மெண்ட் அல்லது பெயில்மெண்ட் ஃபார் ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதன் அடிப்படையில் நம்ம ஒரு பொருளை கொடுத்து வைக்கும் பொழுது அந்த நபர் அந்த பொருளை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் ஒரு சார்ஜஸ் பண்ணுவார். அந்த பொருளை அந்த நபர் வச்சிருந்து அதை உரிய கவனத்தோட பாதுகாத்துக்கிற பணத்தையோ அல்லது வேறு வகையான ஏதேனும் சார்ஜஸையோ நம்மக்கிட்ட இருந்து அவர் பெறுவார். இதை தான் பெயில்மெண்ட் ஃபார் ரிவார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3வது வகை என்ன அப்படின்னா பிளட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். பிளட்ஜ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கடனுக்கு நிகராக நம்ம ஒரு உத்தரவாதத்திற்காக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறது. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நகையை கொண்டு போயிட்டு பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி, அதாவது உத்தரவாதமாக கொடுத்து ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்து நமக்கு தேவைப்படுற அந்த லோன் அமௌண்ட்டை வாங்குறது தான் இந்த பிளட்ஜ் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பெயிலர் அப்படிங்கிறவருக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குது, பெயிலி அப்படிங்கிறவருக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம ஒரு பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறோம்னா நம்ம தான் பெயிலராக இருப்போம். நமக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 150 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது டியூட்டிஸ் டு டிஸ்க்ளோஸ் டிஃபெக்ட், அதாவது அந்த வாகனத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த வாகனத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை நம்ம தெளிவாக அவர்கிட்ட சொல்லி கொடுக்கணும். உதாரணமாக அந்த வாகனத்தில் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அந்த மெக்கானிக்கிட்ட மறக்காமல் சொல்லி தான் கொடுக்கணும். அதை நீங்கள் அப்படி மறைச்சி அந்த வாகனத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கும் பொழுது அதை பற்றி எதுக்குமே தெரியாத மாதிரி நீங்கள்
நடந்துக்கிறது அப்படிங்கிறது செக்ஷன் 150க்கும் எகெயின்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராடக்டில் நீங்கள் எந்த ஒரு பொருளை கொடுக்குறீங்களோ அந்த பொருளில் இருக்கிற டிஃபெக்ட்லாம் வந்து நீங்கள் அந்த பெய்லிக்கிட்ட கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக செக்ஷன் 158 கீழே பெய்லி வந்து உங்களுடைய பொருள் மேலே ஏதேனும் செலவுகள் செய்திருந்தார் அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படின்னா அதற்கான பணத்தை அந்த ஒப்பந்தம் வந்து நான் கிராச்சுவேஸ் ஒப்பந்தமாக இல்லாமல் கிராச்சுவேஸ் ஒப்பந்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். நான் முன்னாடியே சொல்லும் பொழுது எந்த ஒரு மறுபயனும் இல்லாமல் ஒருத்தர் உங்கள் பொருளை பாதுகாத்துக்கிறாரு அப்படின்னா அந்த பொருளை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான செலவை அவர் செய்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். இதை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 158 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம பெய்லியோட டியூட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 151 கீழே அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொருளை வந்து ப்ராப்பரான கேர் எடுத்து கவனமாக அந்த பொருளை பாதுகாத்துக்கிற வேண்டிய டியூட்டி வந்து பெய்லிக்கு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செக்ஷன் 152 கீழே ஏதேனும் இயற்கை சீற்றம் போன்ற ஆக்ட் ஆஃப் காட்னால நடக்கக்கூடிய ஏதேனும் சேதங்களினால அந்த பொருள் வந்து அவர் ப்ராப்பரான கேர் எடுத்து பார்த்துருந்தோம் ஏதேனும் டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு அந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா செக்ஷன் 160 கீழே பெய்லியோட முக்கியமான டியூட்டி என்னன்னா அந்த பொருளை வந்து திரும்ப அந்த உரிய நபரிடமே அந்த கான்ட்ராக்ட் முடியும் பொழுது அவர் வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா செக்ஷன் 161 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்படி அவர் அந்த பொருளை திருப்பி தரல அப்படின்னா அந்த பொருள் மேலே எதுவும் டேமேஜஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பெய்லி தான் வந்து அதற்கான இழப்பீடை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான கேஸில் சாந்திலால் விசஸ் தாராச்சந்த் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொருளை திருப்பி தர்றதுக்காக தவறுறதுனால அந்த பொருளில் சில டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும், அதற்கான இழப்பீடை பெய்லி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பெய்லர் மற்றும் பெய்லியோட உரிமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெய்லரோட உரிமை என்ன அப்படின்னா செக்ஷன் 153 கீழே சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பெய்லி வந்து ஏதேனும் பிரீச் பண்றாரு, அந்த அவரோட டேர்ம்ஸை வந்து பிரீச் பண்றாருன்னா அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்றதுக்கான உரிமை வந்து பெய்லருக்கு இருக்கு. அடுத்ததா அந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிறத அவர் திரும்ப பெறுறதுக்கான உரிமையும் செக்ஷன் 159 கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பெய்லியோட உரிமைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 164 கீழே பெய்லிக்கான உரிமைகள் குறிப்பிட்டிருக்காங்க. பெய்லி வந்து அவர் அந்த ப்ராடக்டை பார்த்துக்கிற பொழுது அந்த பொருளை பாதுகாத்து வச்சிருக்கும் பொழுது எதுவும் இழப்பீடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வாங்குறதுக்கான உரிமை வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செக்ஷன் 170 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரு அப்படியே அந்த பொருளை பாதுகாத்து வச்சிருக்கும் பொழுது அந்த பெய்லர் ஏதேனும் பணம் செலவுகள் வந்து தர வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த செலவுகளை வாங்கிக்கிறதுக்கான உரிமையை வந்து செக்ஷன் 170 வந்து பெய்லிக்கு கொடுத்துருக்காங்க. பெயில்மெண்ட் எப்பெல்லாம் டெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறத செக்ஷன் 153 160 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பெயில்மெண்ட் வந்து அந்த பெயில்மெண்ட்டுக்கான பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு, எந்த காரணத்திற்காக அந்த பெயில்மெண்ட் நடந்துச்சோ அந்த ஒப்பந்தம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஒப்பந்தம் வந்து டெர்மினேட் ஆயிரும். அடுத்ததா அந்த பெய்லர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை திரும்ப பெற்றுட்டார் அப்படின்னாலும் அந்த ஒப்பந்தம் வந்து டெர்மினேட் ஆயிரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வச்சு பெய்லி வந்து ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கும் போது அந்த குறிப்பிட்ட பொருளே லாஸ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை இல்லாமல் போயிடுது, டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுதும் அந்த ஒப்பந்தம் வந்து டெர்மினேட் ஆயிரும். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருளை வந்து அந்த பெய்லி மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பெய்லர் வந்து அந்த ஒப்பந்தத்தை டெர்மினேட் பண்ணிடுவார். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த செக்ஷன்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். இப்போ பெயில்மெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 148 சொல்லியிருப்பாங்க. அதாவது தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை டெம்பரவரியா அந்த பொசஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் பெயில்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 150 158 பெய்லரோட டியூட்டிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற டிஃபெக்ட்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதேனும் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பெய்லியோட டியூட்டிஸ்லாம் செக்ஷன் 151 52 160 161 வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பொருளை வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பொருளை வந்து திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா செக்ஷன் 170 அந்த செலவை வந்து வாங்குற வரைக்கும் அந்த பொருளை வந்து அவர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிறது எப்பெல்லாம் முடிவடையும் அப்படிங்கிறத செக்ஷன்
செக்ஷன் 153லேருந்து 160 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. பெயில்மெண்ட் அப்படிங்கிறது அதோட நோக்கம் நிறைவேற்றப்பட்டாலோ அல்லது சட்டம் மீறல் இருந்தாலோ முடிவடையும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.